வெல்கம் டு ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல். பெஸ்ட் நீட் கோச்சிங் சென்டர்னா அது ஆர்ஜிஆர் அகாடமி தான். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வீடியோக்கு போலாமா? சென்னையில் மிகச்சிறந்த நீட் பயிற்சி மையம் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட் ரிப்பீட்டர்ஸ் 2024க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8695186953. வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா AFMC புனே இருக்கு இல்லையா, ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ், அது சம்பந்தமா தான் நம்ம இதை பார்க்க போறோம். சரியா? ஏன் இது வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி மிலிட்டரி போய் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு மெடிக்கல் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால மெடிக்கல்ல இருந்துகிட்டே MBBS படிச்சுக்கிட்டே இல்லைன்னா MD கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு நாட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு. ஆனா இதுல என்னன்னா ஒரு பாடி ஃபிட்னஸ் இருக்கணும். அவங்களுக்கு ஹைட்டு வெயிட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது செக் பண்ணுவாங்க. ஆஃப்டர் எக்ஸாம், நீட் எக்ஸாம் முடிஞ்சதுமே நம்மளுக்கு வந்து MCC வெப்சைட்ல போனீங்கன்னா ஆர்ம்டு மெடிக்கல் காலேஜ் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்பாங்க. அதை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அதுக்கான மெடிக்கல் ஃபிட்னஸ்க்காக நம்ம வந்து போக வேண்டியது இருக்கும். நம்ம மார்க் மினிமம் வேணும். அதுல எவ்வளவு மார்க் அப்படின்னா, பாய்ஸா இருந்தாங்கன்னா மினிமம் ஒரு 620 மார்க்ஸ் பிளஸ் இருக்கணும். கேர்ள்ஸா இருந்தாங்கன்னா 630 பிளஸ்ஸா இருக்கணும். ஏன் சார் மார்க் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேர்ள்ஸ்க்கு 30 சீட்டு, பாய்ஸ்க்கு வந்து 115 சீட்டு. 5 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சரியா? ஓகே, மொத்தம் 150 சீட்ஸ். மினிமம் மார்க் எவ்வளவு வேணும்? பாய்ஸ்னா 620க்கு மேல இருக்கணும். கேர்ள்ஸ் அப்படின்னா 630க்கு மேல இருக்கணும். அதே போல ஃபிட்னஸ் வரப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டு வெயிட் அதெல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அப்புறமா வந்து பாடியில வந்து யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் இதெல்லாமே எடுப்பாங்க. காது, மூக்கு, தொண்டை, வாய், பல்லு எல்லாத்துக்குமே டெஸ்ட் எடுப்பாங்க. அதெல்லாம் கரெக்டா ஃபிட்னஸ் இருக்கணும். அது இல்லாம ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், டைரக்டர். இதுல எல்லாம் செலக்ட் பண்ணாதான் கொடுப்பாங்க. இப்ப சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடி நல்லா ஃபிட்னஸ் வச்சுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். விளையாட்டுல வந்து நல்லா பண்ணணும், படிக்கிறது மட்டும் இல்லாம பிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் நல்லா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. படிக்கிறப்பயே வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ண போறோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஹாஸ்பிட்டல்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்ல தான் ஒர்க் பண்ணணும். சரியா? அது ஒரு ப்ரௌட் இல்ல, ஒரு ஆர்மி யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க படிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, ட்ரெஸ்ஸிங்க்கு, முடி வெட்டுறதுக்கு, ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து துணி துவைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே அலவன்ஸ் கொடுக்குறாங்க. எந்த ஒரு மெடிக்கல் காலேஜ்லயுமே நம்ம தான் போய் பணம் கட்டணும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க போனாலேயே சாப்பிட்றதுக்கு அலவன்ஸ் கொடுப்பாங்க, நம்ம ட்ரெஸ்ஸுக்கு அலவன்ஸ் கொடுப்பாங்க, முடி வெட்டுறதுக்கு அலவன்ஸ் கொடுப்பாங்க, நம்ம பாடி வந்து ஃபிட்னஸ் வச்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலவன்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து அருமையான இருக்கும். நம்ம இனிஷியல்ல ஜாயின் பண்றப்பதான் ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி எல்லாத்துக்குமே ஸ்டைஃபண்ட் வந்து அவங்களே கொடுப்பாங்க. அங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அங்கேயே ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்கேயே ஒர்க் பண்றப்ப நம்மளுக்கு கிரேடு, ஆபீசர் கிரேடு, அப்புறமா கமாண்டர், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரேடு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும், டிசிப்ளின்டா இருக்கும். நல்ல ஒரு 200 ஏக்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா புனே மெடிக்கல் காலேஜ் வந்து அமைச்சிருக்கும். ஹாஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதே போல சொன்ன மாதிரி விளையாட்டுக்கு வந்து அருமையான இடம். இதுல படிக்கிறதுக்கு ஃபீஸே நம்ம வந்து மேக்சிமம் நம்மளுக்கு இருக்காது. ஸ்டைஃபண்ட் வாங்கிட்டு படிக்கலாம். ரைட்டா? அதுக்காக நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும், அதே மாதிரி நான் மெடிக்கல் உடைய என்னுடைய கோலையும் நான் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இட்ஸ் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. 620 பிளஸ் பாய்ஸுக்கும் 630 பிளஸ் கேர்ள்ஸ்க்கும் வருதுங்கன்னா நீங்க இப்ப அப்ளை பண்றதுக்கு இதுல நல்லா பண்ண முடியும். ரெண்டாவது அதை பாடி ஃபிட்னஸ், அப்புறம் இன்டர்வியூ, அப்புறம் காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட், அப்புறம் வெர்பல் லாஜிக்கல் ரீசனிங் எல்லாமே செக் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கணும். சரியா? இது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் FMC மெடிக்கல்ல போயிட்டு இல்ல ஆர்மில வந்து சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.